இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா போல்கோ 2 Blue Vortex manga chapter 15 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ரொம்ப லேட்டா போட்டேன். ஓவரா பேசாம அப்படியே வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. தெரிக்க விட்டுதா நம்ம ஷிங்கியோட டீம் தான் காட்டுறாங்க. 3 பேரும் காரோட சாண்ட்ல வந்து மாறிட்டு இருக்காங்க. ஷிங்கியும் அப்பா நீங்க இப்படி பண்றதுக்கு என்ன அர்த்தம்? எங்களை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. நாமளும் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறோம். காரா பார்த்தா வயிற்றுல குத்து வாங்கி கிடக்குறான். காராவும் இல்ல நான் அதை பண்ண மாட்டேன். நான் உங்களை இடத்தோட என்ட்ரன்ஸ் காமிச்சிடுறேன். இந்த இடத்தை விட்டு உடனே விழுந்த இது இந்த காசிக்காக ஒரு ஆடு. காரா இப்படி பண்ணது யாருன்னு பார்த்தா மட்சூரி. உங்ககிட்ட நாச்சன வழி தான் சொல்றது. நான் இங்க பொருட்டு உதவி பண்ணணும்னு தேடி தான் இங்க வந்தேன். எனக்கு உங்களை பத்தி நான் கவரே இல்லை. ஆனா உனக்கு இருக்கிற காயத்தை வச்சு பார்த்தா நீ சீக்கிரமாவே உன்னை ஹீல் பண்ணிக்கணும். இல்ல நான் கண்டிப்பா நீ இறந்துருவேன். அந்த பூடி பசங்களுக்காக நீ உயிரை விட போறியா? காராவும் நான் இதெல்லாம் பண்றது அவங்களுக்காக தான். அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு சாதப்பட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி. மற்றொரு அப்படி நான் ஒண்ணு பண்ணுவோம். இப்போ நீ என் கையில சாக தயார்னா நான் அந்த சின்ன பசங்களை போக விட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காரா வந்து ஷிங்கியோட டீம் 3 பேரையுமே அப்படி இன்டர்வியூ கூட்டு போயிருமா சாண்டால. காராவும் ஷிங்கியோட டீமை பார்த்து சாண்ட் வில்லேஜோட எதிர்காலத்தை உங்க கையில பிடிக்கணும் சொல்லுமா. இப்ப காரா வந்து அந்த 3 பசங்களுக்காக தான் அவன் உயிரை கொடுத்து போனான். ஆனா ஷிங்கி சும்மா விட்டுவானா? அவனோட ஆன்சனை வச்சு காரோட சண்டை உடச்சு அவனோட ஆன்சனை வச்சு காராவை பாதுகாக்க பாக்கணும். காராவும் ஷிங்கியை பார்த்து இதை நிறுத்தன்னு சொல்லுவானா? ஷிங்கியும் அப்பா சாண்ட் வில்லேஜோட எதிர்காலத்துக்காக நீங்க உயிரோட இருந்தே ஆகணும். நான் உங்களை சாக விட மாட்டேன். மட்சூரியும் என்ன ரொம்ப கெட்ட பையனா இருக்க. உங்க அப்பாவோட பேச்சு நீ கேட்க மாட்டியா? நீ சிங்கி காராவை பாதுகாக்க போது அப்போ ஒரு கிளாக் ரீம் சிங்கியை கடிச்சு அப்படியே அவன் ஒரு மரமா மாத்தோம். சிங்கி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்க வந்து போங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. காங்கோ ரபில் கிட்ட என்ன நடந்துச்சு அதை அப்படியே சொல்லுங்க. கடைசியில பார்த்தா சிங்கி வந்து மரம் ஆகிறதுக்கு முன்னாடி காராவை சுத்தி ஒரு அயன் சாண்ட் ஷீல்டாவே மாத்திட்டான். சிங்கி வந்து அந்த மரத்துல மாட்டி அன்கான்சியஸ் ஆனா கூட காராவை பாதுகாக்க அந்த அயன் சாண்ட் வந்து கலையில. மற்றொரு சிங்கியை பார்த்து உன்னோட உயிரை பணைய வச்சு உங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்கியா? தைரியம் உனக்கு அதிகமா தான் இருக்கு. நீ மட்டும் எங்க கூட சேர்ந்துட்டனா அதுக்கப்புறம் இன்னும் பயங்கர சுவாரஸ்யமா இருக்குமே. அப்படியே காங்கோரா வந்து சிக்கமாரிட்ட பேசிட்டு இருப்பான். இப்ப நடந்த எல்லா மேட்டரும் சிக்கமாரிட்டே சொல்லியிருக்கான். காங்கோராவும் ஷிங்கி வந்து அந்த மரத்துல மாறிட்டாலும் என்ன உயிரோட தான் இருக்கா. அது மட்டும் இல்லாம ஷிங்கி வந்து காரா பாதுகாக்கணும்ன்றதால ஹேண்ட் சாண்டை வச்சு காராவை முழுக்க சீல் பண்ணிருக்கான். அதனால காரா அதுக்குள்ள கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். ஆனா இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா அந்த ஹேண்ட் சாண்டை வந்து ஷிங்கியால மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஷிங்கி ரிலீஸ் பண்ற வரைக்கும் காரா உள்ளதா இருப்பான். இப்படி இருக்கிறதால காராவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். காரா அந்த ஹேண்ட் சாண்டுக்குள்ள ஏகப்பட்ட காயங்களோட இருக்கா. இப்படியே விட்டா காரா கண்டிப்பா இறந்துரும். நம்ம வந்து காராவை காப்பாத்தணும்னா அதுக்கு ஷிங்கியை பழையபடி திரும்ப மாத்தணும். இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லி சிக்கமாருவோம். நான் ஒரு விஷயத்தை உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஷிங்கி அந்த மரத்துல மாறிட்டதுக்கு அப்புறம் பக்கத்துல எங்கேயாவது ஷிங்கி மாதிரி அழகு தமிழ் இது வரைக்கும் பாத்துருக்கியா? காங்கோராமா இல்ல அந்த மாதிரி அந்த யாரையும் பார்க்கல. சிக்கமாரு அப்படின்னு அது நல்லதுதான். நான் சொல்றது இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மரமாமா நம்மளை பத்தி நாங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால நீ கவலைப்படாத. எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உனக்கு நான் உடனே அப்டேட் பண்றேன். காங்கோராமா நான் உன்னை நம்புறேன் சிக்கமாரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். கெமரி கிட்ட இதை பத்தி சொல்லாத. இதை கேட்டா அவ ரொம்ப கவலைப்படுவான். சிக்கமாருமா சரி சொல்லிட்டு போன வச்சிருவான். சாரடாபா என்னாச்சு? அங்கேயும் நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கணும் மாட்டேன் சொல்லிடாதீங்க. என்னால இப்போதைக்கு அதை பத்தி தெளிவா சொல்ல முடியாது. சாரடா சுமாரி 2 பேர் தெளிவா கேளுங்க. புல்ட் உங்ககிட்ட வந்து ஏதாவது சொன்னா அது உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளுக்கு இப்ப இன்ஃபர்மேஷன் வேணும். சாரடா சும்மா சரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்களா? சிக்கமாரோட டேபிள் கீழே பார்த்தா கோஜிகாஷனோட தவளை இருக்கும். அப்படியே சிஞ்சியோட இடத்துல பார்த்தா ஷிங்கியோட சிஞ்சு ரியூ இருக்கும். இதை வந்து நம்ம ரியூனை கூப்பிடுவோம். ரியூவா அதான் என் பேரா? ஜூராபோ ஆமா. உன்னோட ஐடென்டி கார்டு கண்டிப்பா உனக்கு ஒரு நேம் இருந்தே ஆகும். இது ரொம்ப ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். ரியூக்கு இந்த பேர் வந்து புடிச்சிருக்கின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா? அப்ப அவனுக்கு திடீர்னு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா பார்த்தா இந்த சிஞ்சுஸ்ல உயிரோட வர ஒரு பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டிக்குள்ள வந்து கோடு வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். ரியூ வந்து அவன் ஆன்சானை வச்சு கோடை அப்படியே வெளியில திரும்ப கோடு வந்து என்ன விட்டு தொடரான்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ரியூவும் யார் இவன் அப்பல இருந்து நம்மள ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜூராபோ அவனை விடத்துல அவன் பேர் வந்து கோடு. நம்ம எல்லாருமே இப்ப எங்க உயிரோட இருக்கணும். அதுக்கு அவன் தான் காரணம். அதனால நம்ம அவனுக்கு நன்றியோட தான் இருக்கணும். ரியூவும் அப்படியான்னு சொல்லிட்டு கோடை ரிலீஸ் பண்ணிடுவான். ஜூராபோ கோடு நீங்க என்ன பண்ற? இங்க உனக்கு என்ன வேலை வேண்டியது கிடக்கு? கோடும் என்னது என்ன வேலை வேண்டியது கிடக்கா? நீங்க எல்லாரும் என்ன தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொச்சிக்கை சாப்பிட என்ன இருக்கா இல்லையா? ஜூராவோ அதுதான் எங்களோட முக்கியமான பிளானே. ஆனா அதை தவிர எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால இப்போதைக்கு நாங்க அந்த விஷயத்தை தள்ளி வச்சிருக்கோம். உனக்கு பொருட்ட மேல ஒரு காண்டு இருக்குதானே? எனக்கு அவனை பத்திலாம் ஒன்னும் அவ்வளவு பெரிய கவலைனா இல்ல. நீ அவனை கொள்ளணும் ஆசைப்பட்டுனா தாராளமா கொள்ளு. எங்களுக்கு பிளான செயல்படுத்த அவைக்கு மட்டும் போதும். ஹே நீ உமன் சார் என்னதான் அனுப்பிச்சிட்டு இருக்க? யாரை கொலை பண்ணணும்ன்றது என்னோட முடிவு. உங்களை மாதிரி மாஸ்டர்ஸ் உச்சிக்கை சாப்பிட வேலை மட்டும் தான் வச்சுக்கணும். அது மட்டும் தான் உங்க நோக்கமா இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா சாக்கரா ஃப்ரூட். ஜூராபோ சாக்கரா ஃப்ரூட்டா? நிறைய எனர்ஜி ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த பிளான்டோட மொத்த எனர்ஜியை ஒளிஞ்சிருக்கிறது சாக்கரா ஃப்ரூட். ஒரு பேர் நான் அதை சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகும்? கோடும் அப்படின்னா நீ எனக்கு எதிராக திரும்ப பாக்குறியா அப்படின்னு கோடு கார்மா மோடுக்கு போய் கிளாமருக்கு உருவாக்கி அந்த கிளாமருக்குள்ள கையை ஊட்ட அப்படி ஜூரோட சட்டை வழியா அவன் கை வெளியே வருவான். அதை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஜூரா ட்ரைலி பெஸ்ட் பாம உருவாக்கி ஜூரோட கையை துண்டா வெட்டிடுவான். வலி தாங்க முடியாம கோடு கதறுவான். ஜூராபம் எனக்கு தெரிஞ்ச உன்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கூட எக்ஸ்பெரிமெண்டே இல்ல
போலயே. அப்படியா நம்ம ஒரு டீல் வச்சுப்போம். நீ வந்து புரோட்டா சிக்கி அதுக்கப்புறம் அவனுக்கு உதவி பண்றோம்னா எங்க 2 பேரும் நீ போட்டு தரணும். அதுக்கு பதிலா நான் உனக்கு சாக்கா ஃபுட் கொடுப்பேன். இதை நான் உனக்கு சத்தியம் பண்றேன். உன்னோட மொக்கையான வாழ்க்கைக்கு இது நல்ல எக்ஸைட்மெண்டா இருக்கும். இதை நீ பண்ணவே மாட்டியா. அதுக்கப்புறம் கூட கிளாமர்க்க வச்சு அவன் காயத்தை வந்து அப்படியே கவர் பண்ணி வச்சிருவான். அந்த பக்கு வந்து கூட டம்மி பேசி மாதிரி எதை பேசிட்டு இருப்பானா. கூட வந்து செம காண்டாகி என்ன வச்சு நீங்க விளையாடுறீங்களா, உனத்துக்கு உதவாதவங்களா அப்படின்னா ஜூரா நீ சொல்ற மாதிரி நான் அவங்க 2 பேரும் என்ன கொள்றேன். பொருட்டாவையும் கொள்றேன், அவனுக்கு உதவி பண்றவன் என்ன கொள்றேன். ஆனா நீ சொன்ன மாதிரி எனக்கு சகாஃபுட் நீ தரணும். இதை நீ என்னைக்கும் மறக்காத. அப்படி மறந்தா நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஜூராபா ஓ அப்படியா சரி நீ அவங்க 2 பேரும் கொள்றதுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. கோடு அப்படியே அவன் கிளாமர்க்குள்ள மறைச்சிக்கிட்டே போவான். போகும்போது பயங்கர கான்ல ஒன்று சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேணாலும் சரிங்க, ஆனா கடைசியில என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. புரியுவா? அவன் ஒரு வழியா போயிட்டானா எனக்கு அவனை பார்த்தாரு எரிச்சலா இருக்கு. நான் அடுத்த வாட்டி அந்த கம்யூனிட்டியை பார்த்தா அவனை கொல்லாமா. ஜூராவும் ஓ கண்டிப்பா அது உன்னோட ஒரு என்கிட்ட கேட்காத. இப்ப உனக்குள்ள ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா தோணுதா ரியூ? உன்னோட எண்ணங்கள் உக்கிட்ட என்ன சொல்லுது? உனக்குள்ள எண்ணங்கள் என்ன சொல்லுதோ நீ அதை செஞ்சே ஆகணும். நீ யாரை கொள்ளலான் இருக்க ரியூ? யார் உன்னோட டார்கெட்? ரியூவோ நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அவர் ஒரு ஸ்பெஷல் ட்ரிப்ஸ் மேல சீடா இருக்காரு. ஆனா இப்ப என்னால அந்த சீடை ரிலீஸும் பண்ண முடியும். அது யாருன்னா அந்த காசேகாக்கு என்னோட அப்பா அவன காட் ஆஃப் த சாண்ட். அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தா நருட்டோட ஒகாகே ஸ்டோன் பேஸ்ல வந்து பொருட்டா உட்காந்துட்டு இருப்பான். நெஜின பார்த்தா கவாக்கி அங்க வந்துட்டான். ஆஹா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறாயா. பொருட்டாவும் நீ தனியா தான் வந்திருக்கியா? ஆமா தனியா தான் வந்திருக்கேன். ஆனா ஏல நம்மள பாத்துட்டு இருப்பா. சரி என்னாச்சு? என்ன இன்னும் அட்டாக் பண்ணாம இருக்க? கவாக்கியோ எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ எதுக்கு என்ன பத்தி நான் எந்த ஒரு உண்மையும் சொல்லல. அப்படி சொன்னா மட்டும் என்ன ஆயிட போகுது? ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. அது மட்டும் இல்லாம என்ன யாராவது நம்புவாங்க நினைக்கிறேன். ஒருவேளை அப்படியே யாராவது நம்பிட்டாலும் அதனால நிறைய குழப்பம் மட்டும் தான் ஏற்படும். அதனாலதான் நான் உண்மையை சொல்லல. அட்லீஸ்ட் இப்போ லீஃப் ரீஜன் நார்மலாவது ஓடுது. அது இப்போதைக்கு நல்லதுதான். ஆனா என்ன நான் ஒரு ரோப் நிஞ்சா வாங்கி இருக்கேன். ரோப் நிஞ்சா இருக்கிறதால பல ஆபத்து எனக்கு தெரிய வருது. பரவாயில்ல நல்ல வேற எந்த ஒரு கஷ்டத்தையும் தாகிற மனபலி என்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆபத்தும் தானே அது எதிர்க்கிற பலமும் என்கிட்ட இருக்கு. இதுக்கு நான் ஒரு சென்சிக்கு நன்றி சொல்லணும். கவாக்கியும் சரியா அந்த கம்னாடி பையன் மோமோஷிக்கு இருக்காது. என்னாச்சு? உன்னால இன்னும் அவனை கட்டுப்படுத்த முடியல போல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே தெரிஞ்சது. உன்னால இன்னும் உன கார்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. பொருட்டாவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கார்மாவை யூஸ் பண்ணேன். அது ஒரு லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போகும்போது மட்டும்தான். லீஃப் வில்லேஜ் விட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னோட மாஸ்டர் கூட எதிர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்பதான் நான் கடைசி என்னோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணேன். கார்மாவை ஆக்டிவேட் பண்ண உடனே மோமோஷிக்கு வந்து என்ன பொண்ணு விதமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு. அதை பார்த்து கவாக்கி என்னடா சொல்றேன்ற மாதிரி ஷாக் ஆயிடுமா. நான் கார்மாவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணும்போது என்னைய நான் கொஞ்சம் விதமா இழக்க ஆரம்பிச்சேன். நான் கான்சியஸ்ல இருக்கும்போது நான் சாகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்ப இருந்து நான் அதுக்கப்புறம் கார்மாவை யூஸ் பண்ணவே இல்லை. கவாக்கியும் என்னாச்சு ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்டா பொருட்டாவும் என்னன்னு தெரியல. மோமோஷிக்கு வந்து 3 வருஷமா என்கிட்ட பேசவே இல்லை. 3 வருஷமாவே அவன் அமைதியா தான் இருக்கான். ஒருவேளை நான் கார்மாவை ஆக்டிவேட் பண்ணனா அவன் திரும்ப வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. கார்மாவை ஆக்டிவேட் பண்றது அவனை தூண்டதுக்கு விதமா இருக்கும். கவாக்கியும் டேமேட் போக போக இது ரொம்ப மோசமா போதே. பொருட்டாவும் கவாக்கி இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த சிண்டர்ஸ் எல்லாம் நார்மலா மனுஷங்க இல்லைன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்ல. முக்கியமா அந்த ஜூரா என்னால அவனை தனியா தூக்க முடியாது. எனக்கு உன்னோட உதவி வேணும். டேய் பேச்சா மாத்தாத. நாம இன்னும் மோமோஷிக்கியை பத்தி பேசி முடிக்கல. பொருட்டாவும் இப்ப நம்ம அந்த சிண்டர்ஸை தூக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை மோமோஷிக்கு திரும்ப உடம்ப கண்ட்ரோலுக்கு பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு கொண்டு எனக்கு கொள்றதான அனுமதி நானே உனக்கு கொடுக்குறேன். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பார்த்தா நீ இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேண்டியது கவாத்தி. நீ எங்க அப்பா ஒரு ஸ்டூடெண்ட் தானே. நீ முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்னா நீ எங்க அப்பா ரெஜிஸ்டர் பண்ணி நீ முன்னாடி டேரக்டா ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஆனா இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ ட்ரைனிங் எடுத்து பவர்ஃபுல்லாவா ரொம்ப நாட்கள் ஆகும். அதாவது கவாக்கி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீ இன்னொரு முழு பவரை வெளியே கொண்டு வரல. அதை பார்த்து கவாக்கிக்கு ஒன்னும் புரியல. நான் சொல்றதை போய் நான் போயிட்டு அம்மோட கிட்ட போய் பேசு. அம்மோட ரியல் ஆன பவரை மறைக்கிறான். அம்மோட வந்து உன் பவருக்கு ஒரு லிமிட் வச்சிருக்கான். உனக்கு இவ்வளவுதான் பவர் இருக்கணும், உனக்கு இவ்வளவுதான் அஃபென்சிவ் இருக்கணும், உனக்கு இவ்வளவுதான் டிஃபென்சிவ் இருக்கணும், உனக்கு இவ்வளவுதான் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சிருக்கான். அந்த லிமிட் எடுத்து விட்டு அவனோட உண்மையான பவர் வெளியே வரும். கவாக்கிலாம் பயங்கரமான சாக்கு. இந்த பக்கம் பார்த்தா கவாக்கி இருக்கணும்ல பொருட்டாவை பார்த்துட்டு இருக்க அம்மோடோ. கவாக்கியோட கண்ணு வந்து அம்மோட கம்ப்யூட்டர் அப்படி இணைஞ்சிருக்கு. பொருட்டாவும் அந்த கேரக்டர் போய் அம்மோட கூட எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கான். அவன் தான் உனக்கு லிமிட் வச்சிருக்கான். அம்மோடலாம் ஒண்ணு புரியல எப்படா பொருட்டை தெரிஞ்சதுன்னு. அதுக்கு அம்மோட வந்து ஒரு சின்ன தவளை பத்தி பேசுவான். இதுக்கெல்லாம் அந்த தவளை தான் காரணமா இருக்கும். தவளை இருந்தா கண்டிப்பா கோஜிகேஷன் கூட தான் இருப்பாரு. இப்போ கோஜிகேஷன் என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அம்மோட ஒரு குழப்பத்தில் இருப்பானா. பொருட்டாவும் அம்மோட சொந்த விருப்பத்துக்காக அவனுக்கு உன்னோட கார்மா வேணும். நீ செத்துனா அவனோட பிளான் நடக்காது. அதனாலதான் அவனோட எல்லா பவரும் லிமிட் பண்ணி வச்சிருக்கான். ஒருவேளை நான் சொன்னது எல்லாமே பொய் நினைச்சனா நீ போயிட்டு அம்மோட கிட்டே கேட்டு பாரு. இப்ப நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன். கவாக்கியும் பொருட்டோ நான் என் மனசை மாத்திக்கதாவே இல்லை. ஒட்டுசுக்கீஸ் எல்லாருமே ஈபரா நாம தான். அவங்க எல்லாரையும் கொண்டே ஆகணும். அந்த சிஞ்சூஸ் அவங்களே அழிச்சாகணும். அவங்களும் இப்ப ஒரு வகையில ஒட்டுச்சுக்கி மாறிதான். ஒரு ஒட்டுச்சுக்கியை கூட உயிரோட விடாம எல்லாத்தையும் கொள்ளணும். அதுல ஒன்னையே சேர்த்துதான். அதை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சிஞ்சூஸ் அழிச்சாகணும். இவங்க ஒட்டுச்சுக்கியோட ரொம்ப மோசமா இருக்காங்க. அந்த சிஞ்சூஸ் அழிக்கிறதுக்காக நான் கூட சேர பொருட்டாவும் அப்படின்னா சரி. ஆனா என்ன தொல்லை பண்ணாம இரு சகோதரா. கவாக்கியா அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லு. இந்த சாப்டரோட முடிச்சுட்டாருங்க.